தன்னை அறிதல். ஒவ்வொரு மனிதனுக்குமே இயற்கையாகவே தனித்திறமை இருக்கும். அதோட நம்ம செயல்படும் போது நம்ம வாழ்க்கையில சாதிக்க முடியும். முயற்சி பண்ணாத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில பயந்து இருந்தா எதுவுமே செய்ய முடியாது. அதை உணர்த்தக்கூடிய கவிதை தான் தன்னை அறிதல். ஒரு மரத்துல காக்கா கூடு கட்டி அந்த கூட்டுக்குள்ளேயே முட்டை இட்டுட்டு வருது. காக்கா கூட்டுக்குள்ளேயே குயில் முட்டை இடுது. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. குயில் முட்டை இட்டு வர்றதுன்னா காக்கா முட்டையெல்லாம் அடகாக்குது. ஒரு நாள் குஞ்சு பொரிக்குது. எல்லா குஞ்சுமே காக்கா குஞ்சா இருக்குது. ஒரு குஞ்சு மட்டும் குயில் குஞ்சா இருக்குது. அப்ப இது காக்காக்கு தெரிய வருது. இது காக்கா குஞ்சுல குயில் குஞ்சுன்னு தெரிய வந்தது. குயிலை விட்டு வெளியே போறதுக்காக துரத்துது. ஆனா குயில் காக்காவே தன்னுடைய அம்மாவா நினைத்து, நீவே என்ன வெளியே போன்னு சொன்னா நான் எங்க போவேன்? எனக்கு நீ அம்மா இல்லைன்னு இருக்கும்போது எனக்கு அம்மா எங்க, எனக்கு அப்பா எங்க, எனக்கு நண்பர்கள் யாருமே இல்லையா, நான் தனியாவா இருக்கேன்னு ரொம்ப வருத்தப்படுது. நீ யாருமே இல்லை, நீ என்னுடைய இனமே கிடையாது, நீ வீட்டை விட்டு வெளியில போடும்போது அதே மரத்துலதான் அதுக்கு குயிலுக்கு கூடு கட்ட தெரியாதுல்ல, மரத்துல கிளையில உட்கார்ந்துருக்குது. நல்லா மழை பெய்யுது, மழையில நனையுது, வெயில் அடிக்கும் போது வெயில காயுது. இப்படி வருத்தப்பட்டுட்டே உட்கார்ந்துருக்கும் போது அதுக்கு நல்லா பசிக்க ஆரம்பிக்குது. உணவு வேணும், உணவுக்காக பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. ஒரு தடவை 2 தடவை முயற்சி பண்ணுது, பறக்க முடியல. அப்புறம் தொடர்ந்து செய்யும் போது நல்லா பறந்து போகுது. தனக்கு தேவையான உணவா சாப்பிட்டு வருது. காக்காவே பார்த்துட்டு இருந்த குயிலுக்கு தன்னையும் போல காக்கா போல கத்தணுங்கிற ஆசை கத்த ஆரம்பிக்குது. கத்தும் போது அதனுடைய காக்காக்கு காக்கான்னு கத்தவும் இதுக்கு குயிலுடைய குரல் இனிமையா இருக்குது. அதனுடைய குரல் கூ கூன்னு கத்தும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம குரல் இவ்வளவு இனிமையாக இருக்குதான்னு கத்திக்கிட்டே பறந்து போகுது. இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, குயில் எப்படி முயற்சி செய்து பறந்து போகுதோ அத மாதிரி நீனும் உன்னுடைய வாழ்க்கையில பிடிச்ச செயல்களை செய்யும் போது வாழ்க்கையில உயர்ந்த நிலையும் போக முடியுங்கிறது உணர்த்தக்கூடிய கதை தான் தன்னை அறிதல். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கூடு கட்ட தெரியாத பறவையினா குயில். தானொரு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் குட்டல் ஒரு. குருவினா காகம் ஏன் குயில் குஞ்சை போக சொன்னது? அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிந்தது. தெரிந்த பிறகு இனிமேல் நாம் சேர்ந்து வாழ முடியாது, போய்விடு என்றது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். குயில் குஞ்சு தன்னை எப்போது குயிலென உணர்ந்தது? ஒரு விடியலில் குயில் குஞ்சு கூ என்று கூவியது. அன்று தானொரு குயில் என்று கண்டுகொண்டது. குயில் குஞ்சு தன்னம்பிக்கையுடன் வாழத் தொடங்கிய நிகழ்வை எழுதுக. குயில் என்று காக்கையின் கூட்டில் முட்டையிடுகிறது. முட்டையிலிருந்து வெளிவந்த குயில் குஞ்சு தன்னை காக்கை குஞ்சாக எண்ணி காக்கையைப் போலவே கரைய முயல்கிறது. தனியே சென்று வாழ அஞ்சுகிறது. தான் குயில் என்பதையும் தன் குரல் இனிமையானது என்பதனையும் உணர்ந்த பிறகு தன்னம்பிக்கையுடன் வாழத் தொடங்குகிறது. நாமும் நமது ஆற்றலை உணர்ந்து கொண்டால் வாழ்வில் சாதனைகளை புரியலாம் என்பது இக்கவிதையின் உட்பொருள் ஆகும்.